பிரம்புலி பகுதியிலே அமைந்திருக்கின்ற கணேசா ஏசியன் சூப்பர் மார்க்கெட், கணேசா தமிழ்கனுடைய பிரதான அனுசரணையிலும் கொழும்பில் அமைந்திருக்கின்ற ப்ளூ ஓஷன் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ் தாமனத்தினுடைய இணை அனுசரணையிலும் ஐபிஎஸ் நம்முடைய ஊரோடு உறவாட நிகழ்ச்சியினை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்று நாங்கள் மலையகத்தினுடைய அந்த வாழ்வும் அந்த அழகிய காட்சிகளுக்கு பின்னால் இருக்கின்ற வலிகளும் வலிமைகளும் பற்றி நாங்கள் பேசுகின்றோம். எங்களோடு மலையகத்தினுடைய உறவு ஐபிஎஸ்னுடைய நேர் சேவல்குடி இணைந்திருக்கின்றார். சேவல்குடி, உங்களோட பேசுவதற்கு முதல் ஒரு நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சுதர்சன். வணக்கம் சேவல்குடி. ஜெவலிந்த ராவி. வணக்கம். எப்படி தலமா இருவரும்? நலமாக இருக்கிறோம். நான் மலைநாட்டில் இருந்த ஆனபடியே எனக்கும் கொஞ்சம் தெரியும். என்னென்று சொன்னால் அந்த வரும் அல்லது வராது என்ற மாதிரி மலைநாட்டில் ஒரு சுவாசமான ஒன்று இருக்கு. நல்ல மலை உச்சியில் இருக்கிற கடையில் போய் நாங்கள் சாப்பிட்டால் சோறு பறக்க ஆவி பறக்க கொண்டு வைப்பாங்க. நான் கையால் தொட்டு அது குளிரும். மற்றது தேத்தண்ணிக்கு சுழச்சுட கொண்டு வச்சாலும் அது ஆறி போயிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். அப்படியே உணர்ச்சி உள்ள இடம் தான் அந்த மலையகம். மற்றது மலையகத்தில் எது உண்டு, நாங்கள் அந்த தண்ணீர் வீழ்ற அந்த ஊற்று சத்தம் போடுற அந்த இரைச்சல் ஒளி, அந்த ஒளியை நித்திர உள்ளக்குள்ள இந்த ஒலி கேட்கும். எங்களை பக்கத்தில் கேட்கும் தண்ணி விழுற சத்தம். அது எங்களை அப்படியே தூங்க நல்லா நித்திர உள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாந்தமான தூக்கமாக இருக்கும். மற்றது இன்னும் நான் கவனிச்சேன், அந்த மலையிலே பெரிய அந்த நீர்வீழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் நீர்வீழ்ச்சியை நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கல ஏதோ வெள்ளையொண்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதான் நீராக தெரியாது, நீர் விழுற மாதிரி தெரியாது. அது கிட்ட போய் பார்க்கக்கூட அது நீர்வீழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். இந்த கண்டிருக்கிறேன். மற்றது எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அது கொஞ்சம் துயரமான அனுபவம். இப்போ யோசிக்கவில்லை, முந்தைய எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக நாங்கள் கேகாலையில் சேதுகளை ஸ்டேட் நிறுவனத்துக்கு போயிருந்தோம். அங்கே எங்களை இன்வைட் பண்ணி இருந்தவர் ஒரு கங்காணி, ஆனால் அவர் மலைய தமிழர். ஆனால் அங்கே அப்போ அந்த எஸ்டேட்டுக்கு உள்ளே போகாத பஸ் அவன் டவுனில் நிற்கும். அந்த டவுனில் இருந்தால் இப்போ நாங்கள் போய் இறங்கினோன்னு அங்கே வர லிட்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 10 தோட்ட தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க. வந்த உடனே நாங்கள் கொண்டு போன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றதுங்கிற பேக் எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கொண்டு அதை சுற்றி போகிறோன்னா 5 மைல் போடும். ஆனால் 1 மைல் தூரத்தில் நாங்கள் போகலாம் மேலேன்னு சொல்லி குறுக்கு பாதையில் போக முன்னுக்கு ஒரு போக பின்னுக்கு எங்களை சும்மா நடக்க விட்டு பிறகு அதை பின்னுக்கு சாப்பாடெல்லாம் காய்கொண்டு எறினோம். அதை ஏறி பாஞ்சு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அவன் சொல்லி கடல் அட்டை இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துனாங்க தம்பின்னு சொல்லி. ஆனால் அங்கேயும் துறைமர் அவையிலும் பார்க்க அவர் டீ மேக்கராக இருந்தவர். அவரும் ஒரு பெரிய அங்கே ஒரு ஐயா மாதிரி அவர் அந்த தொழிலாளர் மாதிரி அதை செய்ய இதை செய்ய அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா அதை வாங்கிட்டாண்டு அங்கே மலைய மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு இதுகளையும் பார்த்திருந்தேன். சரி, அப்ப நிறைய அனுபவங்கள் இருக்குது. இவரை மிச்சத்தை சொல்லுவார் நினைக்கிறேன் சுதர்சன். சரி, நல்லது. சந்திப்போம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரவி அவரை தொடர்ந்து இன்னொரு நேரம் இணைந்திருக்கின்றார். அனைவோடு பேசுவதற்காக சேவல்கொடியோடு யார் என்று பார்க்கலாம். அதோடு சேவல்கொடி இந்த 2 கேள்விகள் உங்களிடம் இருக்கின்றது கேட்பதற்கு. அதுக்கிடையில் நேர அழைக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சுதர்சன். வணக்கம் சேவல்கொடி. நான் சுவிஸ் வாசல் நகரிலிருந்து ரவி செல்லத்திர பேசுகிறேன். எப்படி இருவர் நலமாக இருக்கிறீர்கள் தானே? நான் நலமா இருக்கும். உங்களுக்கு ஆயுள் 100. இந்த இடைவேளையில் சேவல்கொடி பேசிக்கொண்டார். இந்த செல்லத்துறை அவர்களை, ரவி செல்லத்துறை அவர்களை காணவில்லை என்று சொல்லி முடித்து நீங்கள் வருகின்றீர்கள். சொல்லுங்கள். ஏனென்றால் எனக்கு தோட்ட தொழிலாளர்களோடு எவ்வளவு தூரம் அந்யோன்யம் இருந்தது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை 3/4 பகுதி தோட்ட தொழில் பார்க்கும் இடங்களிலேயே கழிந்தது. ஏனென்றால் என் தந்தையார் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய வலி என்னவென்று அங்கிருந்து பார்த்து உணர்ந்தவர். அவர்களோடு இருந்து அவர்களுடைய உணர்வுகளையும் அந்த வலிகளையும் அதை நான் சில நேரம் யோசிப்பேன். அவர்கள் உழைக்கவென்று அங்கு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அகதிகளாக இங்கு அலங்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அதிகாலைகள் எல்லாம் இவர் செவக்கூடி கூடியவோ மணி அடிப்பதை விட சங்கூதுவார்கள். சரியாக 6 மணிக்கு ஒரு சங்கு ஊதப்படும். அதற்குத்தான் அனைவரும் எழுந்து
உடனடியாக 2வது சங்கு 3வது சங்கு திரட்டுக்களம் இந்த அதாவது அங்கு பதிகின்ற இடத்துல போய் அவர்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கிருந்து அந்த பாட வேலைக்கு போக முதல் தங்கள் பிள்ளைகளை கை குழந்தைகளை கொண்டு பிள்ளை மடுவம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே ஒரு 10, 15, 20 குழந்தைகளை விட்டு அப்படியே ஓடுவார்கள். அங்கு எந்த விதமான வசதியும் இல்லை. வயது போன வயோதிக பாட்டிமார் தான் அந்த பிள்ளைகளை பார்ப்பார்கள். மதியம் கிடக்கின்ற நேரத்திலே வந்து பாலை கொடுத்து விட்டு திருப்பி வேலைக்கு சென்று விடுவார்கள். மாலை 6 மணிக்கு மீண்டும் அந்த கொழுந்து அவலவத்தை கொண்டே கொடுத்து விட்டு வேலை முடிய வீட்டுக்கு போகிறார்கள். இங்கு நாங்கள் எங்கள் பெண்கள் எல்லாம் வேலை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அவர்கள் படுகின்ற பாட்டை நேரில் பார்த்தால் இதெல்லாம் பெரிய வேலை மாதிரி எனக்கு தெரியவில்லை. மற்றது என்ன சொல்லுங்க, அங்கு வாழ்ந்த அந்த அதாவது கூடுதலான மேல் கட்ட வர்க்கங்களாக யாழ்ப்பாண தமிழர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பெரிய துறை, சின்னத்துறை, பெரிய டி மேக்கர், சின்ன டி மேக்கர், பெரிய கிளாக்கு, சின்ன கிளாக்கு, அவர்களுடைய அந்த உச்சரிப்பு வார்த்தைகள் எல்லாம் நாங்களும் பழக்கப்பட்டு அதே வார்த்தைக்கு வந்துவிடும். டி மேக்கர் என்பதை டி மேக்கர் என்பார்கள், கண்டக்டர் என்பதை கண்டாக்கு என்பார்கள். அது எங்களுக்கு வீட்டில் வந்து ஏற்றிவிடும். இங்கிலீஷை வடிவா கதைக்கிற கதைகள் என்று. ஆனால் உண்மைக்கு இன்றும் அவர்கள் அன்று எப்படி வந்தார்களோ அதே மாதிரி இருக்கிறார்கள். அந்த பரதேசி என்கின்ற படத்திலே பாலா அதனை மிகவும் ஆணித்தரமாக காட்டியிருக்கிறார்கள். அது இன்னும் அந்த அவர்களுடைய எங்களுடைய வானிலைகள் ஐபிசியோ எந்த வானிலையோ இந்த மலையக மக்களின் கவலைகளையும் அவர்கள் படுகின்ற இன்னல்களையும் இதுவரை வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டவில்லை என்பதுதான் என்னுடைய பெரிய மனக்குறை. அதை இன்று நீங்கள் ஓரளவென்றாலும் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். அதற்கு வலிசமத்து கொடுத்த சேவை குறிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு வாழ்த்து கூறி மலையகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதான் கடல் மேல் கரை மேல் புறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தான் என்பது போல் இந்த மண் சரிவு ஏற்பட்ட பொழுது மலை மேல் பிறக்க வைத்தான், மலையக மக்களை மண்ணுக்குள் புதைய விட்டான் என்ற வரி கூட என் நெஞ்சை ஒரு கவலைக்குள்ளாக்கி கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நேரம் நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி சிவர்குடி. இப்பொழுது மலையகத்திலே இவ்வளவு பிற விடயங்களை நாங்கள் பேசுகின்றோம். கொழும்பு மாநகரத்துக்கு எல்லோரும் கல்வி தேடி வேலை தேடி செல்கின்றார்கள். ஏன் அப்படி யாழ்ப்பாணமோ அல்லது வேறு மாவட்டங்களிலோ நகரங்களுக்கு ஏன் நகரக்கூடாது? நகரக்கூடாதுண்டா இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. நாங்கள் ஆங்கிலேயனை பெருமையாக காய்ச்சி கொண்டிருக்கோம் இன்னும். சரியா? இந்த ஆங்கிலேயன் செய்து வச்சுட்டு போன பிரச்சனைகள் தான் இவைகள் எல்லாமே. அவன் உழைப்புக்காக செய்து வச்சுட்டு போன எச்சங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரியா? அந்த எச்சங்களில் ஒன்று தான் மலையக மக்கள். அவன் எப்படி விட்டுட்டு போனானோ, தண்ட எதிர்கால வருமானத்துக்காக என்னென்ன செய்து வச்சுட்டு போனானோ அதுலேயே எங்களை அந்த அடக்குமுறையிலேயே வாழ்ந்து கொண்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பள பிரச்சனையில் கூட அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு ஒன்றுமே கதைக்கல அதை பற்றி. ஆனால் அந்த அந்த மேனேஜர் அந்த அந்த ப்ரைவேட் கம்பெனிகளோட தான் நாங்கள் டீல் பண்ணோம். அப்போ நாங்கள் வந்து உண்மையான அந்த நாட்டு மக்கள் இல்லையா? உண்மையான அந்த நாட்டு மக்கள் இல்லையா? நாங்கள் என் அப்பா பிறந்தது இலங்கையில், அப்பாட அப்பா பிறந்தது இலங்கையில். அப்போ நான் வந்து ஒரு இலங்கை தேசியத்துக்கு சம்பந்தப்பட்டவன் இல்லையா? அப்போ ஏன் இப்படி அடக்கி வச்சிருக்கிறாங்க? அப்போ என்ன நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப சொல்லுங்க. ஏன் இப்பொழுது நாங்கள் தமிழர்கள் வாழ்கின்ற முழுமையாக வாழ்கின்ற இப்பொழுது யாழ்ப்பாணமோ அல்லது மட்டக்களப்பினுடைய நகரமோ அல்லது திருவண்ணாமலையினுடைய நகரங்களுக்கோ அவர்கள் ஏன் நகர்ந்து படிக்கின்ற இளைஞர்கள் அங்கே கல்வி கற்கலாம் அல்லது அங்கே வேலை செய்யலாம் அல்லது அங்கே போயெல்லாம் கல்வி கற்று ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து மலையகத்தில் ஏன் வரக்கூடாது? ஏன் யாழ்ப்பாணத்திலே இப்போ யாழ்ப்பாணம் உதாரணமாக பார்த்தால் ஏன் இருப்பதற்கான இடம் ஏதாவது பிரச்சனை என்று பார்க்க இல்லை? அப்படி என்று இல்லை சுதர்ஷன். என்னென்னு சொல்லி கேட்டால் 83 போனாங்க. 83 நானும் அதில் ஒரு 83 நானும் இடம்பெயர்ந்து போயிட்டு தருமபுரத்தில் இருந்து அங்கே படித்து கொஞ்ச காலம் அங்கே படித்து இப்போ எங்களோட அண்ணாக்கள்லாம் அங்கேருந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தில் போய் படித்தவங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த அந்த ஒரு எண்ணம் இருந்தது, படிக்கணும் எங்களுக்கு போகணுமெண்டு. அந்த நான் சொன்ன அடக்குமுறை இருக்குது தானே, அந்த அடக்குமுறைனால அவங்களுக்கு எங்கேயுமே போக முடியாமல் இருக்குது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ மாறி போயிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வேண்டுகோளாக விடுறேன். நான் இதை இப்போ எங்களோட வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் வந்து காணிகள் எல்லாம் விற்கிறாங்க.
சரியா? அந்த விற்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது, அந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களில் போயிட்டு தேர்ந்தெடுத்து இந்த காணியை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் அடித்து காணியை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து வச்சால், நாங்கள் எப்படியா இருந்தாலும், நாங்கள் மலையத்தில் வாழ்ந்தாலும் வடக்கு கிழக்கில் வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழர்கள். அந்த இடம் வந்து தமிழன்ட்ட மட்டும்தான் இருக்கு. தான் ஆரம்பத்தில் நான் அது ஏன் உங்களுக்கு யாழ்ப்பாணம் தெரிவிப்பதற்கு இடம் தரமாட்டாங்கன்னு கேட்டது அதுதான். அப்படி நீங்கள் ஒரு பேசியதை நான் கேட்டிருந்தேன். அப்படி கொடுத்தால் இந்த காணிகள் பறிபோகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் இன்னொருடம் கொடுப்பதை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். கட்டாயம் இதுதானே நடந்தது இவங்கள்ட்ட, யூதர்கள்ட்ட. எப்பயுமே நாங்கள் யூதர்களை தான் உதாரணத்துக்கு எடுக்குது. யூதர்கள் வந்து நாட்டை விட்டு துரத்தி விட்டா பிறகு அவங்க வெளிநாட்டில் இருந்துட்டு அவங்களோட காணிகளை வாங்கி நாட கேட்குறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கேருந்து வந்துட்டு எங்களோட காணிகளை வந்து வேறொருத்தனுக்கு விற்று கொண்டிருக்கோம். அதை தேடி தமிழனை தேடி விற்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது இல்லையா? சரி, அதில் ஒரு சரியான ஒரு அறை ஒரு சரியான ஒரு புள்ளியாக வைத்திருக்கின்றீர்கள். அடுத்த நேரம் யாரை பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம், நான் ஜெர்மனியிலிருந்து சுபா கதைக்கிறேன். வணக்கம் சுதர்சன். வணக்கம் சிவக்குடி. வணக்கம் சுபா, எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலம். சரி, சொல்லுங்க. நாங்களும் சிறு வயதுல இருந்து மலையத்துல வாழ்ந்த நாங்கள் தான். அப்பா அங்க வேலை செய்தவர். ஆனால் என்ன, அந்த மலைய மக்களோட சேர்ந்து அவங்களோட துன்பங்களை அனுபவிக்கல. அதாவது தெரிந்தான், எங்கட யாழ்ப்பாணத்து தமிழாக்கள் செய்யற வேலை லீவு ஹாலிடே என்றா பிள்ளைகளை கூப்பிடுவினம், படிக்க வைக்க மாட்டினம். யாழ்ப்பாணத்துல படிப்போம், ஆனா லீவுக்கு மட்டும் வருவோம். அந்த நேரங்கள்ல எங்களுக்கும் அந்த துன்பங்கள் பெருசா தெரியல. ஆனால் திருப்ப மறுபடியும் போகக்குள்ள மழை காலங்கள்ல அந்த ஜனங்கள் மலையல்ல நின்று தேயில கொய்யக்குள்ள அட்டை ஒன்று இருக்கு. அந்த அட்டைட்ட வேண்ட கடியண்டா சொல்லி மாலையில அது சரியா கஷ்டப்படுவினம் அந்த அட்டை கடியால. அதால போற ரத்தங்கள் அதெல்லாம் நேரா கண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு தெரிஞ்ச சில யாழ்ப்பாணத்து தமிழர் தான் அங்க கூடுதலா மருத்துவ தொழிலும் செய்யறவ. அப்ப வரைக்குல அந்த அவர்கள் அப்பாவோட வீட்டை இருந்து எல்லாரும் கதை கேட்கல சொல்லுவினம், இந்த தொழிலாளர் மேல அடிமைப்படுத்தி எந்த வித அடிப்படை அறிவுமே இல்லாமத்தான் அவையில வேலை வேண்டதும் திருப்ப அவையல் வீட்டுக்கு போறதும், வேலை வேண்டதும் திருப்ப வீட்டுக்கு போறதும். அதுல வந்து பிறகு நாங்கள் 90ஆம் ஆண்டுகள்ல ஏற்பட்ட எங்களுக்கு நடக்கல, எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வரைக்குல ஓடுபட்டு தெரியக்கல தான் நாங்களும் அதை உணர்ந்திருக்கிறோம். அப்ப நான் இப்ப எங்கட அம்மா அப்பாக்கு சொல்றது, நேரம் நீங்கள் அங்க நல்ல வடிவா இருந்தீங்க, இப்ப இங்க நாங்கள் படுற பாடு பாக்கல எங்கேயோ எங்கேயோ வருதுன்ற மாதிரி. உண்மையில அந்த ஜனங்கள் சரியா கஷ்டப்பட்டு அதை நாங்கள் யாழ்ப்பாணத்து தமிழர் போர்க்காலத்துல மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் வாழ்நாள் முழுக்க கஷ்டம்தான். வந்த காலம் தொடக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். சரி, நல்லது சுபா, ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டீர்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. சரி, நிகழ்ச்சியில் இணைந்துள்ள போன்ற அடுத்த நேர் நாங்கள் யார் என்று பார்க்கலாம். தொலைபேசி இலக்கம் திரையிலே தெரிகின்றது, நீங்கள் இணைந்துள்ளலாம். அடுத்த நேரை இணைத்துக் கொண்டு பேசலாம். வணக்கம். ஹலோ, நான் சேர்ந்து யாழ் செல்வா பேசுறேன். வணக்கம் சிவக்குடி அண்ணா. வணக்கம். சொல்லுங்கள் யாழ் செல்வா. உண்மையில அந்த சிவக்குடி அண்ணா அந்த முகத்தை பார்க்கவே மலைய மக்களுடைய அந்த வேதனை அப்படியே தெரிகின்றது. அமைதியாக இருக்கின்றார். வந்து அவர் அந்த கவிதை வாசித்த போது எனது நெஞ்சம் கிழிந்து விட்டது. அங்க அந்த அடிமைத்தனத்தை ஒரு பெண்கள் வந்து இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வேலை செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த சுதந்திரமான ஒரு இயற்கை கொண்ட அந்த சுபாசவத்தை அந்த அனுமதிக்க முடியாம வேதனைப்படும் என்று அந்த கவிதையில சொல்லியிருக்கும் போது அது உண்மையில ஒரு ஆழமான கருத்து. இன்னைக்கு நாங்க எவ்வளவு சுதந்திரம் இந்த நாட்டுல வாழ்றோம், எல்லா சுதந்திரத்துறையும் வாழ்றோம். அந்த மக்களுக்கு இன்னும்தான் அந்த வாய்ப்பும் கிடைக்கலன்னா இன்னும் அவர்களுக்கு தேவை எவ்வளவு இருக்கின்றது. நாங்கள் அவர்களுக்காக புலம்பெயர்ந்த மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கொடுப்போம் நாங்கள். அதுல இருந்து ஐயாவில்லை. நமது தேசிய தலைவன் அன்றே கொடுத்திருந்தான். அந்த இலட்சியத்தின் பாதையில் மக்கள் அவர்களை நேசிக்கிறார்கள். எங்களை உயிர் இருக்கின்றனைக்கும் ஒரு தமிழன் உயிர் இருக்கின்றனைக்கும் நிறைய மக்கள் அவர்கள் எங்களுடைய உறவுகள் தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன்.
அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பெரும் வெகு விரைவில். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இணைந்தோடுகள் யாழ் செல்வா. தொடர்ந்தும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். அவரை பேசுவதற்கு முதல் அதாவது நீங்கள் ஐபிஎஸ் தமிழுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீர்கள். அதன் பின்னர் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் பிரித்தானியா உட்பட பல நாடுகளுக்கு என்ற பலர் உங்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் இல்லையா? கட்டாயம். அதை பற்றி நான் சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு 3 நாளைக்கு முதல்ல ஐபிசி தமிழில் ஒரு அக்கா, இந்த மேர்சி அக்கா தொடர்பு கொண்டா. நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தின் காணொலி ஒன்று போட்டு விட்டேன். அப்போ போடக்கில் அதை பார்த்துருக்குற அக்கா பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி இப்போ அதை பற்றி காய்ச்சி அவன் மகன் வந்து கொழும்புலேருந்து உதவிகளை ஏற்பாடு செய்திருக்காங்க. அதே மாதிரி லூசியம் பகுதியில் இருந்து பரா அண்ணாண்டு ஒருத்தர் அடித்து அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை நான் தான் செய்கிறேன்னுட்டு முன் வந்திருக்கிறார். அப்போ இதுக்கு நான் முக்கியமாக ஐபிசி தமிழுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்று கேட்டால் இப்போ நான் வந்து 16 வருஷம் லண்டனுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்து நான் எந்த முயற்சி என்னென்று சொல்லி கேட்டால் வடக்கில் இருக்கிற மக்களையும் மலையக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாத்தோணும், ஒரு கரமா நாங்கள் இணையணும். ஒரு உறவு பாலம். ஏனென்று கேட்டால் நாங்கள் உறவு பாலம் வந்துட்டு ஒரு கடலை தாண்டி போய் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயலலிதா, கருணாநிதி, சீமான் இவங்களை பற்றி எல்லாம் நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு வால் என்ன ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனால் மலையக மக்கள் வந்துருவாங்க. அப்ப இதை பத்தி நாங்க அறியறதுக்கு முற்படுறது இல்லை. அதாவது உண்மையிலே அடிக்கடி சேவல்கொடி எங்களிடம் ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் இந்தியாவில் போய் ராஜராஜ சோழன் கட்டி வைத்த ஆலயத்தை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செய்து எல்லா இடம் செய்து புகைப்படங்கள் எடுத்தெல்லாம் பதிவாக்குகின்றீர்கள். உங்களுக்கு உறவாக இருக்கின்ற ஒரு கூப்பிடு தொலைவில் இருக்கின்ற மலைய மக்களை பற்றி நீங்கள் ஏன் வந்து பார்க்கவில்லை? போராட்ட காலங்களில் கூட இப்போ நான் அறிஞ்சளவில் போராட்ட காலங்களில் கூட அதிகமான போராளிகள் வந்து இருந்திருக்கிறாங்க கிழக்கு மாகாணத்தில் முக்கியமாக. அப்போ நாங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்களும் எங்களுக்கும் உரிமையாக கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஏனென்று கேட்டால் நானும் தமிழன், நீங்களும் தமிழன், ஒரே நாட்டில் இருக்கிற தமிழர்கள். சரியா? அப்போ நாங்கள் வந்து இனிமேல் அந்த உறவுகளை வந்து வளப்படுத்தி கொள்ளணும் என்ற மிக முக்கியம். ஒரு மலையத்தில் ஒரு மாற்றம் வராமல் இனிமே ஒரு மாற்றம் இலங்கையில் வரப்போறது இல்லை தமிழனுக்கு. அப்படி ஒரு நிலைமை மாறிக்கொண்டிருக்குது. மலையத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து மாறிக்கொண்டு வராங்க. அவங்க தங்களுக்கான உரிமைகள், அதாவது போராட்டம் என்ற ரீதியில் போகல, ஆயுதமேந்திர போராட்டம் அப்படி என்று ஒரு விதத்தில் போகல. ஆனால் நாங்களும் ஒரு தேசியத்தின் ஒரு பகுதி என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த உரிமையில கேட்கறதுக்கு வெளிக்கிட்டு இருக்காங்க. அவங்க படித்து வெளியில் வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முகப்புத்தகத்தில் என்னோட தொடர்பு கொண்டால் அவள் படித்து யூனிக்கு போகிறதுக்கான தகுதி இருக்குது. ஆனால் மார்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டா, ஆனால் யூனிக்கு போக முடியலை. ஏண்டா குடும்பத்தில் இருக்க கஷ்டம். அவள் ஆசிரியராக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறா. அவள் கவலையாக எழுதியிருந்தா அந்த விஷயத்த. அப்போ இது எவ்வளோ பெரிய, அவள் வெளியில் வந்தால் அந்த மலையத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவளாக மாறுவாள். அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள் கணக்கே இருக்குது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்தாலே அதான் நம்முடைய ஆதங்கம். சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 யார் இணைந்திருக்கிறீர்கள்? நான் ஜெர்மனில் சின்சேமிலிருந்து அச்சுதன் கிடைக்கிறேன். வணக்கம் சுதர்சன். வணக்கம் சேவல்கொடி அண்ணா. வணக்கம். எப்படி எல்லாமே இருக்கிறீங்களோ? ஓம் ஓம் பண்டத்தர் பசுதான். சரி, சொல்லுங்கள். அதை சொன்னாதான் தெரியும். சரி, சொல்லுங்கள். ஆனா உண்மையிலே இப்ப வந்து நான் கதைக்க வந்ததெல்லாம் எனக்கு முன்பு வந்த நண்பர் முழுக்க சொல்லிட்டார். வாய்ப்பு மூடிட்டேன் நான். ஆனா நானும் தேயிலை தோட்ட இதுக்கு போய் பார்த்தேன். நான் 91ஆம் ஆண்டு போய் பார்த்தேன். கண்டிக்கு தான் போனா, கண்டியில தான் போய் பார்த்தேன். நான் அதை வந்து இந்த இடம் வந்து மறந்து போனேன். ஆனா அவ இந்த கஷ்டத்துக்கு அதுக்கு ஊதியம் கிடைக்கிறதே குறைவா இருக்கு. யோசிச்சு பாருங்க, உண்மையான அந்த ஊதியத்தை கேட்கவே அரசாங்கம் கொடுக்குது இல்லை. அதையும் ஒரு தொழிலாளி தானே.
இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு தேயிலை என்று சொன்னா சைலோன் டே என்று சொல்லி நாங்கள் பெருமைக்கு சொல்றோம் சொன்னா அவ்வளவுக்கு கஷ்டப்படுறது யார்? உண்மையான பிரச்சனை தர்ஷன் இல்லையோமோ? ஆமா ஆமா சொல்லுவது சரி. நல்லது. இணைந்தோடுகள் நன்றி, வணக்கம். அதாவது குதிரை லயம் இருக்குல்ல, அதில் விட மோசமா போயிருக்கு. என்ன சரி, நல்லது. இணைந்தோடுகள் நன்றி, வணக்கம். கவலைப்பட வேண்டிய விஷயம் இது. நாங்கள் எல்லாரும் யோசிச்சு அவைக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேணும். என்ன சரி சரி, நல்லது. இணைந்தோடுகள் நன்றி, வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். சேவல்குடி பல விடயங்கள் பேசியிருந்தோம். இந்த கூத்துக்கள் எங்களுக்கு தெரியும். இந்த நாங்கள் 94 காலங்களில் படித்த காலங்களிலே உயர்தரம் படித்த காலங்களில் எங்களோடு மலையகத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் இருந்திருந்தார். அவர் கலைப்பிரிவிலே படித்திருந்தார். அவர் பேசுகின்ற அந்த தமிழும், அவர் ஒரு கூத்து கலைஞர். அவர் பேசுகின்ற அந்த கூத்தும் கலையும் தனித்துவமாக இருக்கும். மற்றவர்கள் இப்பொழுது நாடகங்கள், ஒரு நாடகம் கொண்டு வரும்பொழுது மேடையிலே பாடசாலை ஆடும்பொழுது ஏனோ ஆனோ ஒன்று பார்க்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கும். நாடகம் ஒரு நல்ல நகைச்சுவையாக இருந்தால் பார்ப்பார்கள். ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நாடகம் வரும் பொழுது அதை இருந்த அந்த நேரத்தை சரி கழிப்போம் என்று இருக்கின்றார்கள். ஆனால் இவர் மேடையில் ஏறி ஒரு நாடகம் போல ஒரு கூத்து பேசினால் இவருடைய தமிழின் உச்சரிப்பும் அவர் பேசுகின்ற விடயம், அந்த மிடுக்கு, அதெல்லாம் பார்ப்பதற்கு தனியான ஒரு கூட்டம் இருந்திருக்கும். அந்த காலத்தில் அவரோடு நாங்கள் எல்லாம் பயணித்ததெல்லாம் இப்பொழுது ஞாபகம். ஒரு விடயத்தை சொல்கிறேன். என்னென்னு சொல்லி கேட்டால், அநேகமான எங்களோட தமிழாக்கள் வெளியில் போனால், ஒரு கடைக்கு போனால், என்ன கூட தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, இந்தியாவான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பாருங்கள், மலையத்தில் இருக்க தமிழாக்களை எவ்வளவுக்கு நாங்கள் அறியாமல் இருக்கிறோம்னுட்டு. எங்களோட பேச்சு வழக்கில் கூட எனக்கு ஓரளவு நான் சொல்லுவேன், இவங்க மட்டக்களப்பு, இவங்க இதுன்ட்டு நான் சொல்லுவேன் ஓரளவு அவங்களோட பேச்சை வச்சு. அப்போ அந்த மலையத்தில் இருக்க தமிழாக்களோட பேச்சு வழக்கு கூட நாங்கள் அறியாமல் தானே இருக்கிறோம். ஆனால் இதே மதுரையில் இருக்க தமிழ்னு கண்டுபிடிச்சிருவாங்கட்டாங்க, நீங்கள் மதுரை தானே என்று சொல்லி கேட்பாங்க. அப்போ அப்படி அதே மாதிரி சுதர்ஷன், நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இப்போ நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கோம் மலையக மக்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு. இதில் வடக்கை சேர்ந்த, கிழக்கை சேர்ந்த, மலையத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு மக்கள் மலையத்தில் சேர்ந்த கல்வி, கலாச்சாரம் இதுகளை பாதுகாக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பை இங்கே உருவாக்கியிருக்கோம். ஏற்கனவே மலையத்தில் உருவாக்கியாச்சு. அங்கே ஒரு கிளை உருவாக்கியாச்சு. நாங்கள் இங்கே உருவாக்குற செயற்பாடுகளில் இருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் அதை பற்றி ஐபிசியில் நேரடியாக உங்களோட தொடர்பு கொண்டு கதைப்போம். உங்களுடைய மற்ற இன்னொரு விஷயம், நாங்கள் எல்லாரும் இப்போ திண்ணையில் இருக்கிறோம். திண்ணையில் இருக்கிற விஷயங்களை பார்க்க எனக்கு இதே விஷயங்கள் இன்னும் அப்படியே அங்கே இருக்கு. இதே திண்ணை அப்படியே இருக்குது. உங்களுக்கு அப்படி பார்க்க விருப்பப்பட்டால் தயவு செய்து இலங்கைக்கு போகிற நேரம் ஒரு 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 4-5 நாள் உங்களோட பிள்ளைகளோடு அங்கே போயிட்டு அதுக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள்கிட்ட படுற கஷ்டத்தையும் பார்த்துட்டு வாங்க. சரி, உரிமையோடு கேட்கின்றார். அதாவது மலையக மக்கள் எங்களுடைய ஒரு உறவாக, அவர்கள் எங்களுடைய ஒரு உரித்த உறவு என்றது நீண்ட காலமாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்ற சொல்லுகின்ற விடயங்களாக இருந்தது. நிலைவர்களே, இன்று மலைய மக்களுடைய அந்த வாழ்வும் அந்த அழகியல் பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். மலையகத்தைச் சேர்ந்த மலையகத்திலே வாழ்ந்த ஐபிஎஸ் தம்முடைய நேயர் சேவற்கொடி அவர்கள் இணைந்துள்ளார். நன்றி சேவற்கொடி. இன்றைய மாலையில் வழியில் எங்களுடைய திண்ணைக்கு வந்ததுக்கு. நீங்கள் இது நினைக்கின்ற விரும்புகின்ற விடயம் நிச்சயமாக நிறைவேறும். அந்த அடிவானில் தெரிகின்ற வெளிச்சம் மிக பிரகாசமான வெளிச்சமாக உங்கள் முகத்திலே படம் என்று சொல்லி நாங்கள் நிறைவு செய்யலாம். நன்றி சுதர்ஷன், நன்றி. சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி. ஐபிசிக்கும் நன்றி. சரி நேர்களே, இன்றைய தினம் எங்களுக்கு அனுசரணை வழங்கிய பிரதான அனுசரணையாளர்கள் பிரம்புலி ஏசியன் சூப்பர் மார்க்கெட், இணை அனுசரணை கொழும்பில் இருக்கின்ற ப்ளூ ஓஷன் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ். இந்த 2 நிறுவனங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்ப கலைஞரோடு விடைபெறும் நான் சுப்பிரமணியம் சுதர்ஷன். மற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் தம்முடைய ஊரோடு உறவாட.